இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள் அந்த அந்த மாதிரியான சடங்குகள் இருக்குல்ல, அது வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது எனக்கு கூட நவீன் மாதிரி பயங்கர ஆர்வம் இருந்த ஒரு காலம் உண்டு. அப்படியே பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரவாயில்ல இன்னொரு தடவை சொல்கிறேன். அசோகமித்ரனுக்கு தமிழ்நாட்டில் சாகித்ய அகாடமி விருது கிடச்சி. நான் போய்ட்டு அவரை, சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறோம் திருவண்ணாமலையில், வாங்க எங்கள் கலை இரவுலன்னு கூட்டின்னு வந்தேன். காரில் நாங்கள் கிட்ட வந்தோன்னே அவர் சொன்னார், எந்த மண்டபம் அப்படின்னு கேட்டார். மண்டபம் இல்லை சார், இது ஒரு பப்ளிக்கா அப்படின்னு பயன்ட்டார் அவர். உங்களுக்கு அசோகமித்ரனை தெரியும், கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாளைக்கு செத்துருவாருன்னு எல்லாரும் நம்பினான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் முடியாதுடா, நான் இன்னும் 200 நல்ல கதை எழுதுவேன் அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன். அவர் கிட்ட வர நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் நிறுத்தினா அவர் காருக்குள்ளே பார்க்குறாரு, 10,000 பேர் உட்காந்துக்கிறாங்க திருவண்ணாமலையில். ஒரு நடு இரவில் 10,000 பேர் பார்த்தோன்னே அவர் சொல்கிறார், நில்லுங்க இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்டார். நம்ம கூட்டத்துக்கு தான் சார் வந்துக்கிறாங்கன்னு. இல்லவே இல்லை, ஏதோ தப்பான இடத்துக்கு நீங்கள் கூட்டின்னு வந்துட்டீங்க, 20 பேர் மேலே நம்மளுக்கு வரமாட்டா அப்படின்னார். எல்லாருமே நம்பினாங்க. சுந்தரராமசாமி வந்து அதிகபட்சம் என்னுடைய ரீடர்ஸ் வந்து 500 பேர் இருப்பாங்களா அப்படின்னு தான் கேட்டார் சாகரவர்களும். ஸோ அசோகமித்ரன் வந்து 10,000 பேர் வரான்னா அது எனக்கான ஆள் இல்லை, வேறு யாருக்கோ போக வேண்டியவன், இங்கே வந்துட்டாங்க, வடிவேல் எங்கே கூட்டம் நடத்த வேண்டிய இடம் வந்து என்கிட்ட வந்துட்டாங்க. அப்போது ஒரு சீரியஸ் ரைட்டர் வந்து தன்னுடைய இறப்பு வரையிலும் தன்னுடைய இடம் வந்து இவ்வளோ தான், 500 பேர் தான், அந்த மாபெரும் மக்கள் சமுத்திரத்தில் 500 பேர் தான் நம்பினான். இப்போ இந்த 500ன்றது மலேசியா, ஷார்ஜா, அப்படி பல வெளிநாடுகளுக்கெல்லாம் தமிழர்கள் போன பிறகு அதிகபட்சமாக ஒரு 2,000 ஆயிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த 2,000 பேருமே கூட தீவிரமாக வாசிக்கிறாங்களான்றதுல எனக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா எல்லோரும் திருப்பி என்ன நான் ஒரு பப்ளிஷர் அப்படின்னு சொன்னாங்க. ஒருபோதும் நான் பப்ளிஷர் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பப்ளிஷிங் நடக்குது. என் மனைவி அதை அவள் பார்த்தாலுன்னா இதெல்லாம் பெண்ணியம்ன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு அவளுக்கு புரியும். அதாவது ஒரு ஆண் ஆதிக்கம்ன்றதுனா யாரோ ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க பப்ளிஷிங்கில். நான் அந்த அறையை திரும்பி கூட பார்த்ததில்லை. ஆனால் மலேசியா மாதிரி நாடுகளில் நான் தான் பப்ளிஷிங் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. என் மனைவி நடத்துகிற அந்த வம்சி புக்ஸ்ன்றதை கேவி சைலஜா, நான் ஒரு ஆகும் பகலும் அதில் உழைக்கிறேன். என்னென்னா நாங்கள் பப்ளிஷர்ன்றதுனால தெரியும், ஒரு தீவிரமான நல்ல புக்கு அதிகபட்சம் இவ்வளவு உலகளாவிய வாசகர்களை கொண்ட இடத்துல ஒரு 500 புத்தகம் 1000 புத்தகமாச்சும் விற்கணும் இல்லை, அப்படிலாம் விற்கவே இல்லை. மறுபடியும் அப்போ வேறு ஏதோ ஒன்று நடக்குது. புத்தகங்கள் விற்கலை, பெருசாக வாசிக்கப்படல. அப்புறம் மனிதர்களுக்கு வாசிப்பதை விட கேட்பதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஏர்போர்ட்டில் வர்றதுலேருந்து ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறார். சார் உங்கள் கதைகளை படிக்காமல் நான் தூங்க மாட்டேன் சார் அப்படின்றார். ஆனால் அவர்கிட்ட நான் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கேன்னா தெரியாது போல். இந்த கதைகள் சொல்கிறதே எதுக்குன்னா வாசிப்பை நோக்கி ஒரு மனுஷனை நகர்த்தணுன்றதுக்காக தான். அது கட்டாயிடுச்சுன்னு நான் என்னுடைய இதில் வந்து தோல்வி அடைஞ்சுக்கிறது தான் அர்த்தம். இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இல்லை, அதில் எனக்கு பெரிய மனச்சங்கடங்கள் இருக்குது. என்னென்னா ஜெயகாந்தன் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வந்தார். அவர் ஒரு அப்படியே கொட்டேஷன் மாதிரி பல விஷயங்களை சொல்லுவார். அப்படி ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, புத்தக வெளியீடு, எவனோ புத்தகம் எழுதுகிறான், ஒருத்தரம் வாங்கிக்கிறான், ஒருத்தரம் பெற்றுக்கொள்கிறான், எவன்டா படிக்கிறான் அப்படின்னு கேட்டார். பயங்கரமாக எனக்கு அப்படியே எழுதி வச்சுக்கிறேன் நான். ஒருத்தன் கொடுக்குறான், ஒருத்தன் வாங்கிக்கிறான், எவன்டா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த விஷயம் சொன்னார். ஒரு புத்தகம் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் ஆகுது இல்லை, அதுக்கு பேர் பிரிண்ட் இல்லைடா, அந்த புத்தகத்துக்கு சிறகு முளைக்கிறது அப்படின்னு சொன்னார். ப்ரெஸ்ஸில் இருந்து அச்சகத்திலிருந்து அந்த புத்தகம் நேரடியாக ஒரு வாசகனை நோக்கி போயிடும். நீ என்னடா அதுக்கு வந்து இப்போ வெளியீட்டு விழா நடத்துறது, அதை நீ வந்து அறிமுகப்படுத்துறது, அதெல்லாம் அபத்தம் அப்படின்னு சொன்னார். என்னுடைய புத்தகங்களுக்கு நான் வெளியீட்டு விழாவே நடத்துவதில்லை அப்படின்னு இப்போ ஜெயகாந்தன் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய விஷயங்களை நம்ம ஜெயகாந்தன் மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அவர் சொன்னார், அவர் வந்து இப்போ நானும் வேணுகோபால் இந்த ஊருக்கு வரும்போது பயங்கர கஷ்டப்பட்டு லக்கேஜ் போட்டு இந்த எங்களுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தோம். அது வந்து காசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. என்னை நீ தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ரைட்டிங் மட்டும்தான், அவ்வளோதான். மற்றபடி இப்போ நான் பேசுவேன் போயிடுவேன், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் என் புத்தகம் தான் உன் கூடையே இருக்கும். ஒருவேளை உன்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் வீட்டில் அந்த புத்தகம் இருக்கும், உன்னுடைய பையன் அந்த புத்தகத்தை படிப்பான், உன்னுடைய மருமகள் அந்த புத்தகத்தை படிப்பாங்க. அவர்கள் என்னுடைய உலகத்தில் கொஞ்ச நேரம் சஞ்சரித்து இருப்பதற்கு என் புத்தகம் மட்டும்தான் உதவும். ஜெயகாந்தனை நீங்கள் அறிந்தவர்கள் தெரியுங்க, நிறைய பேர் அவருக்கு நண்பர்கள் இருப்பீர்கள். ஒருபோதும் அவர் எழுதின புத்தகத்தை கையில் ஒரு காப்பி கூட தொட்டு கூட எடுத்துன்னு போக மாட்டார். அது ஏன் வேலை இல்லை, ஒரு எழுத்தாளனுடைய வேலை
புத்தகத்தை எடுத்துன்னு போகிறது. அப்புறம் அவரை நீங்கள் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் பேகு கூட எடுத்துன்னு போக மாட்டார். அவர் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இப்போ நான் திருப்பத்தூருக்கு போகிறேன், திருப்பத்தூரில் புளி மிளகா நல்லா இருக்குமே, ஒரு 2 கிலோ வாங்கிவாங்க, இதுவாக ஒரு எழுத்தாளரின் வேலை அப்படின்னு எப்பயுமே ஜெயகாந்தன் கேட்பார். இது எல்லாமே ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளன்ட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், மேன்மை. அவன் தன்னை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பான். அப்படி தான் ஒரு ரைட்டர் வந்திருக்கணும். அவனுக்கு காசு இல்லாத இருக்கலாம், பணம் இல்லாத இருக்கலாம், போகிறதுக்காக அவனுக்கு பஸ் சார்ஜர் இல்லாமல் இருக்கலாம், பிச்சை எடுக்கலாம். ஆனால் அவன் ரைட்டிங்கில் அவன் மிகப்பெரிய மகாராஜா. அவனுடைய கால் தூசுக்கு கூட அதான் புதுமைப்பித்தன் எழுதுவான், எழுத்தாளன் ஒன்றும் கொம்பு முளைத்தவன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, அடுத்த வரையே புதுமைப்பித்தன் ஆனால் அவன் கொம்பு முளைத்தவன் தான் சொல்லுவான். தப்பாக சொல்லிட்டமேடா அப்படின்னு, எழுத்தாளன் ஒன்றும் கொம்பு முளைத்தவன் இல்லை, ஆனால் அவன் கொம்பு முளைத்தவன் தான். ஏன்னா நீயும் அவனும் பார்க்கிற ஒரு விஷயத்தை நீ ஒரு செகண்டில் விட்டுட்டு போயிடுற, ஆனால் அவன்தான் அடுத்த சந்ததிக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை எடுத்துன்னு போய் அந்த அனுபவத்தை எழுத்தின் மூலமாக கடத்துகிறான். அதனால் அவன் கொம்பு முளைத்தவன் தான் என்று புதுமைப்பித்தன் சொல்கிறான். எனக்கு நான் இந்த 3 புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதில் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும், எந்த புள்ளி என்னுடைய புள்ளி என்று யோசித்தேன். எனக்கு மறுபடியும் தமிழ்ச்செல்வனுடைய ஞாபகம் வந்தது. அதுதான் நம்ம எல்லாருக்குமான புள்ளியாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன். இங்கே யார் யாரோ என்னென்னவோ தொழில் செய்பவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாரும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு கலை, ஏதோ ஒரு ஆர்ட் என்கிற ஒரு விஷயம் நம்மளை இந்த இடத்தில் இணைத்திருக்கிறது. சந்தோஷ் எச்சிக்கானம் என்கிற ஒரு ரைட்டர் சொல்கிறான், மரணம் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மரணம்தான் இறுதி விடை. அதில் எந்த இரண்டாவது கருத்தே இல்லை. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மரணம்தான் இறுதி விடை. வாழ்தல் என்பது இந்த இறுதி விடை வருவதற்கு முன்னால் மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கான சிறு முயற்சி மட்டுமே என்கிறான். எழுதி வச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையே என்னன்னா, இந்த மரணம் நமக்கு சம்பவிக்காமல் இருப்பதற்கு அப்பப்போ அப்படியே தப்பிச்சு வாழறோம் பாருங்க, இதுதான் லைஃப் என்று சொல்கிறான். இந்த லைஃப்பில் தான் நம்ம 8 மாடி கட்டுறது, 7 கார் வாங்கிறது, 12 ஏசி போட்டு பார்க்கறது, பேங்க் பேலன்ஸ் அப்படியே பெருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷத்தில் பெரும்பான்மையான இந்த அறைக்கு வெளியே இருக்கிற 99.9% மக்கள் இதுதான் லைஃப் அப்படின்னு திளைத்து கொண்டிருக்கும் போது ஏதோ இதிலேருந்து டிஸ்டர்ப் ஆகி, இது இல்லை லைஃப்பை வேறு மாதிரி பார்க்கணும், வேறு மாதிரி நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறணும், அவருடைய உழைப்பை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய கிழிந்தலான ஒரு ஆடையை, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அவர்கள் மலேசியாவுக்கு இறங்கின அந்த தருணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ ஒரு வகையில் நாம் இங்கே கூடியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமானது. இலக்கியத்தில் அது ரொம்ப முக்கியமான இடம் என்று நான் கருதுகிறேன். பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் என்னால் சொல்லி தீர்க்க முடியாத ஒரு விஷயம் உண்டு. நான் லிட்ரேச்சரில் கொஞ்சம் பேர் தான் என்னுடைய மாஸ்டர், என்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதற்கு வெறும் அவர்கள் எழுத்து மட்டும் காரணம் இல்லை. வைக்கம் முகமது பஷீர் உலகத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று ஒரு செட்டும், அவர் ஒன்றுமே எழுதலை, அவர் எல்லா கதையிலும் சுபம் போட்டு முடித்தார். ஆனால் பஷீருடைய வாழ்க்கை முறை இருப்பாங்க, லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, அது இன்றைக்கும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஒன்று. ஒரு சம்பவம் என்னை எப்பயுமே உழுக்கிற சம்பவம் உண்டு. பஷீர் 60 வயசில் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து எழுதினுக்கும்போது ரொம்ப பசிக்குது, வெளியே போகிறாரு, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. 2 ரூபா ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு பர்ஸில் கையோடுறாரு. அந்த கல்லாவில் உட்காந்துக்கிறோம் சொல்கிறான், பர்ஸில் இது ஜிப்பாவில் பர்ஸ் இருக்காதே அப்படின்றான். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வரும்போது ஜிப்பாவில் பர்ஸ் இருந்துச்சு அப்படின்றார். இல்லை இருக்காது அப்படின்றார். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர் உன்ன மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா அவமானப்படுறான் ஒரு ரைட்டர். அவன் சொல்கிறார், இல்லை நான் பர்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறாரு, இப்போ இவன் ஏதாவது ஒரு வேலை கொடுக்க போகிறான், அவருக்கு என்னென்னா கொஞ்சம் மாவாட்டு, வெங்காயம் உரி, ஏதாவது ஒரு வேலை கொடுத்து இழிவுபடுத்த போகிறான்னு நினைக்கிறான். ஆனால் பஷீர் சொல்கிறாரு, அதெல்லாம் அவன் சொல்லலை என்கிட்ட. அவன் சொல்கிறான், உன் ட்ரெஸ்ஸை கழட்டி என் டேபிளில் வைன்னு சொல்கிறான். எனக்கு 60 வயசாகுது, நான் எவ்வளோ எழுதியிருக்கேன், ஒரு 2 ரூபாய்க்காக ஒருத்தன் என் ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்கிறான். நண்பர்களே, பஷீர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை சொன்னவொடனே நான் அந்த ஹோட்டலில் திரும்பி பார்க்குறேன், ஒரு 100 பேர் சாப்பிட்டுனுக்கிறான். ஒரே ஒரு ஆள் கூட எனக்காக ஒரு 2 ரூபா கொடுக்க முன் வரவே இல்லை. அவர் சொல்கிறார், அது மட்டும் இல்லை, எல்லோருடைய கண்களிலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கல்லாப்பெட்டிக்கு முன்னால் ஒரு மனிதனின் நிர்வாணத்தை பார்ப்பதற்காக எல்லார் கண்களிலும் ஒளி மிஞ்சுகிறது என்று பஷீர் எழுதுகிறார்.
ஒரு ஆள் அவமானப்படுத்த போகிறான், அதை பார்க்கலாமே என்கிற சுவாரஸ்யம் எல்லாருக்குமே இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத என் ஜிப்பாவை கட்டி அவன் டேபிளில் வைக்கிறேன். அடுத்தது அவன் வேட்டியை அவருன்னு சொல்கிறான். ரொம்ப கூனி குறுகி போய் ஒரு ரட்சகன் மாதிரி யாராவது எனக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு நான் வந்து கருதுகிறேன். சடால்னு ஒருத்தன் ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டின்னு உள்ளே வந்து, பெரியவரை நிறுத்து என்ன ஒரு தோசை தானே, 2 ரூபா தானடா நான் தரேன் என்று 2 ரூபா எடுத்து அவன் கொடுக்குறான். அவன் ஒரு பொருட்படுத்த முடியாத மனுஷனாக, அவன் ஒரு அழுக்கடைந்தவனாக, அவன் உங்கள் பார்வையில் ஒரு 3ஆம் தர ஆளாக இருக்கிறான். அதனால் பஷீர் சொல்கிறார், அவன்தான் என் கடவுள், அவன்தான் என் தேவதூதன். நான் வந்து அப்படியே கண்ணீரோடு அவனை பார்க்குறேன். அவன் ஜிப்பா எடுத்து என்கிட்ட கொடுத்து, ஜிப்பா போட்டுக்க பெரியற என்று சொல்கிறான். என் தோல் மேலே கை போட்டு ஆதரவாக என்னை அழிச்சுன்னு வெளியே போகிறான். நீங்கள் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா, திருட்டு பசங்க ஊர் இல்லையா அது, நாங்கள் இந்த 20% எது உங்கள் பர்சன் பாருங்கள் அப்படின்னு காட்டிக்கிறான். அவர் வந்து பஷீர் வந்து ஆடிட்டு அவர் அடுத்த ஒரு வரி எழுதுறாரு, என் பர்ஸ் அங்கே தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு எடுக்கணும்னு தோணலை, வச்சுக்கிட்டுமே மகராசா அவனேன்னு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டான், அவன் இருட்டில் மறைஞ்சிட்டான், மறையும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு, அவன் பேரை மட்டும் கேட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கேட்காவிட்டால் என்ன, அவன் பெயர் ஒன்று கருணையாகவோ அல்லது அறமாகவோ இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார். ஒரு திருடனின் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்க வேண்டும் என்று பஷீர் சொல்கிறார். இதுதான் சார் லிட்ரேச்சர். இந்த இடம்தான் நீங்கள் உடனே அவனுக்கு வந்து நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்போம். இது நானும் வேணுகோபாலும் சொன்னோம். அந்த பயணம் கதைன்னு ஒரு காலைல ஒரு கதையை பற்றி பேசும்போது, ஒரு 8 குழந்தை பெற்றவனுக்கு 8வது குழந்தை பேரே வேண்டாம், இனிமேல் குழந்தையே வேணான்னு அர்த்தம். 8ம் பொம்பளை குழந்தை, 9வதாக ஒரு இடத்துல அவனுக்கு இன்னொரு குழந்தை வர கிடச்சிடுது கையில். அந்த குழந்தைய எடுத்துன்னு போனோன்னா, அவன் எடுத்துன்னு போய் யார்கிட்ட கொடுக்குறான்னா, அவன் யாருன்னா ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். ஒரு நாளைக்கு என்ன விற்றாலும் 50 ரூபாயை தாண்டாது அவன் வருமானம். வீட்டில் பயந்துன்னு போய் மனைவி கிட்ட கொடுக்க போகிறான். மனைவி அந்த குழந்தை என்ன பண்ணும், எப்படி எடுத்துக்குவான்னு அவனுக்கு தெரியல. ஆனால் என்ன ஒரு கலைஞனின் மனம்ன்றது என்னென்னா, அவன் அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் மனைவி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட தான் எடுத்துன்னு போகணுன்னு எடுத்துன்னு போகிறான். ஆனால் ஒரு அறிவுஜீவியின் மனம் அல்லது ஒரு லௌகீக வாழ்க்கையில் திளைத்து போவனின் மனம், ஒரு ஃபைனான்ஸ் நடத்துபவனின் மனம், ஒரு வட்டிக்கு விடுபவனின் மனம் என்ன தோணும், ஒரு 8வதாக ஒரு குழந்தை வச்சா அதை தூக்கின்னு போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும், அல்லது நாம் முகத்தை திருப்பின்னு வந்துடணும் என்று தான் தோணும். ஜெயகாந்தன் அதே கூட்டத்தில் சொன்னார், என்ன கொடுமை, தமிழ்நாட்டில் பலர் வட்டிக்கு விடுகிறான், ஃபைனான்ஸ் நடத்துகிறான், கூடவே கொஞ்சம் கவிதையும் எழுதுகிறான் அப்படின்னார். அப்போ என்னென்னா, இது ரெண்டுத்துக்குமா இந்த வாழ்க்கை முறை இருக்கிற இந்த உங்களுடைய லைஃப் இருக்குல்ல, அதற்கும் இலக்கியத்திற்கும் உங்கள் செயல்பாடுகளுக்குமான கோடுகள் அழிந்து தான் ஒரு மிகப்பெரிய இலக்கியம் வளர முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இந்த 3 புத்தகங்களை பற்றி அறிமுகப்படுத்துறது அப்படின்னு நவீன் சொல்லும்போதே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னென்னா, கேரளா மாதிரியான இடங்களில் புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிற கிரிட்டிக்ஸ் வந்து தனியாக இருக்காங்க. அவர்கள் தான் ஒரு புத்தகத்தை இப்போ வந்து அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ வேணுகோபால் மாதிரியான ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு எழுத்தாளனாகவும் அவர் கல்லூரியில் வேலை பார்க்கறதுனாலையோ என்னவோ அல்லது தமிழ் இலக்கியம் பார்த்ததுனாலே என்னவோ படித்ததுனாலே என்னவோ ஒரு கிரிட்டிக்காகவும் இருக்க முடியுது. இப்போ எனக்கு அப்படி தோணவே தோணாது. நீங்கள் வந்து ஜெயகாந்தனை வந்து எந்த புத்தகத்துக்கும் நீங்கள் முன்னுரையே எழுதியிருக்க மாட்டார், யாருக்குமே அவர் முன்னுரை எழுத மாட்டார், எந்த புத்தகத்தை பற்றியும் ரிவ்யூ எழுத மாட்டார், எந்த புத்தகத்தை பற்றி பேச மாட்டார். அப்புறம் நான் வந்து இவ்வளோ எழுதிக்கிறேன் அப்படின்னு சாகந்தசாமி ஒரு தடவை 2 பேரும் ஒரே காரில் போகிறாங்க, 2 பேரும் சாகித்ய அகாடமியில் இருக்காங்க. போகும்போது சாகந்தசாமியுடைய பெயர் வந்து சாகித்ய அகாடமி லிஸ்ட்டில் இருக்குது. அன்றைக்கி வந்து தீர்மானிக்கிற கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை கந்தசாமி தான் கார் ஓட்டுறார், ஜெயகாந்தன் பக்கத்தில் உட்காந்து போகிறார். நான் எழுதியிருக்கேன் இதை ஒரு கட்டுரையில். 2 பேரும் போகும்போது கந்தசாமி சொல்கிறாரு, ஜேகே இன்னைக்கு சாகித்ய அகாடமி இந்த வருஷம் யாருக்குன்னு தீர்மானிக்க போகிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. என் பேர் கூட லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 3 பேருடைய பெயர் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்குது. அப்படியா, நீ கூட எழுதுவியான்னு கேட்குறாரு. என்னன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 20 நாவல் எழுதுகிறார். அப்போது கிட்டத்தட்ட 150 சிறுகதைகள் எழுதுகிறார். ஓ, நீ எழுதுவியா கந்தசாமி, உனக்கு நான் இது பண்ண முடியாது, நேற்று லக்ஷ்மி வந்து கேட்டா, அவளுக்கு தான் நான் டிக் பண்ண போகிறேன்றார். அப்போ என்னென்னா, அது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மை. ஆனால் நான் வந்து எழுதுகிற ஆள் தான், நான் எழுதுகிற ஆள், எப்பயாவது எழுதுகிற ஆள், கொஞ்சம் கதைகளை சொல்கிற ஆள். எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை விமர்சனபூர்வமாக அணுகவே தெரியாது.
ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒர்க்கை வந்து இவ்வளோ தூரம் ஃப்ளைட் போட்டு உன்னை கூட்டின்னு வந்துக்கிறோம், இது கூட நீ செய்யாத எப்படி போயிடுவ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் தெரியுது. நிறைய இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் நடந்துக்குது. ஒரு நாள் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒய்ஃபோடு வர்றாரு மத்தியானம். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி வர்றாரு. பார்த்தாவே பயந்துட்டேன் நான். முகம்லாம் அப்படியே வெளிரி போய்க்குது. என்னன்னொடனே பாவா சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. வந்தோடனே வீட்டில் உட்காந்து முதல்ல சாப்பிட்றோம். என்னாச்சே சார்ண்ணே? ஒன்றும் இல்லை, ஒரு புத்தக அறிமுக விழாவுக்கு வந்தேன். இதே மாதிரி தான் ஒரு ஒரு ரவுண்டாக உட்காந்து பேசுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லோரும் போயிட்டாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கல, நான் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்ட்டேன். அவராச்சும் திருவண்ணாமலை, நான் மலேசியாவில் வந்துக்கிறேன் நம்பி. இந்த 3 புத்தகத்தை பற்றி நான் பேசி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் எங்கள் ஆளுங்க வந்து 70 80களில் எழுதிட்டாங்க, உங்கள் ஆளுங்க இப்போ தான் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா ரூம் வாடகை யார் கொடுக்குறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மிக நிச்சயமாக ஒரு படைப்பாளி, ஒரு உண்மையான ஆர்டிஸ்ட் வந்து நடந்து கூட போயிடுவான், கடலில் நீந்தி கூட போயிடுவான். ஆனால் அப்படி வந்து ஒரு பொய்யான தகவலை தன் வாசகர்கள் முன்னால் ஒரு உண்மையான எழுத்தாளன் என்றைக்குமே சொல்ல மாட்டான்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த கேஎஸ் மணியத்துடைய அந்த புத்தகத்தை நான் பற்றி ஏற்கனவே மதுரையில் பேசினேன். எனக்கு வந்து எல்லாத்த விட ரொம்ப அதில் ஒரு கதை வந்து ரொம்ப ஆகர்ஷிக்கிற ஒரு கதை இருக்குது. புலிவேட்டை அப்படின்னு ஒரு கதை. உண்மையிலேயே இப்போ உட்காந்து நான் அதில் நிறைய கொட்டேஷன்ஸ் எடுத்து எழுதினேன். நிலம் இல்லாமல் இருப்பவனுக்குத்தான் நிலம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரி இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பல வரிகளை நிலமற்றவனாக இருப்பவனால்தான் நிலம் உள்ளவனாக ஆக முடியும்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. இந்த புலிவேட்டை என்கிற கதையை நான் ஏற்கனவே மதுரையில் படிக்கும்போதும் விஜயலட்சுமியோடு அதை உட்காந்து அந்த கதையை பற்றி பேசும்போதும் அந்த கதை எனக்கு பிடிபடவே இல்லை. ஆனால் இன்றைக்கு மறுவாசிப்பில் அது அப்படி ஒரு இந்த நூற்றாண்டின் சிறந்த கதைகளில் வைக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான கதை. ஒருவனின் மரணத்திலிருந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அவனுடைய புலி வேட்டை வந்து என்னவாக மாறுகிறான், அவன் என்னவா இருக்கிறான், அவன் என்னவா பதைக்கிறான் என்பதை எல்லாமே நான் மிக நிச்சயமாக இந்த 3 புத்தகத்திலேருந்து கதை சொல்லவே போகிறதில்ல. நம்ம கதை சொல்கிறதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் வச்சுக்கலாம், அதை பற்றி பேசிக்கலாம். அவ்வளோ ஒரு சிறந்த கதைகள். அப்புறம் அந்த கிளிங் பெண் ஒரு கதை. இந்த மலேசியா ரப்பர் தோட்டங்களில் பெண்கள் தங்களை ஆண்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு அடையாள கருவியை, ஒரு சப்தமிடும் கருவியை வச்சுக்கினா இவங்களுடைய பாலியல் சீண்டல்கள்லேருந்து நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அவர்கள் கொண்டு வந்தது தான் கொலுசு. இந்த கொலுசு சத்தம் கேட்டால் இந்த இடத்துல அவளுக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்குதுன்னா மற்ற பெண்கள் டக்குன்னு வந்துடுவாங்க. ஆனால் மணியம் மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த கொலுசு சத்தம் தான் பல ஆண்களுக்கு ரொம்ப ஈஸியாக இவங்களை ஐடென்டி பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்கிறார். அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக அந்த கொலுசை அணிகிறாங்க, இவன் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு ரொம்ப ஐடென்டி பண்ணுறதுக்கும் அதே கொலுசு சத்தம் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறார். மணியனுடைய இந்த ஒட்டுமொத்தமான கதைகளுடைய ஞாபகமாக ஒரு சாராக என்ன இருக்குதுன்னா நிராகரிப்பு தான். நீ எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளோ மேன்மையானவனாக இருந்தாலும் நீ ஒரு வந்தேரி தான். நீ மலேசியாவுக்கு வந்து ஒரு வந்தேரி தான் என்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல. எங்கள் தமிழ்நாட்டில் இதே பிரச்சனை தான் இன்றைக்கி. அவன் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பான். ரைட்டராகவே நீங்கள் சொல்கிறேன், ஒரு எழுத்தாளனாக அவன் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பான், மிகப்பெரிய உன்னத கதை எழுதியிருப்பான். நீங்கள் தலித் ரைட்டர் தானே சாண்டோன்னு. பூமணி மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து என்னைக்கிடா நான் தலித் ரைட்டர்னு சொன்னேன்? நான் எழுதுனா எப்படா ஒரு கதை தலித் கதையாகவும், சுந்தரராம் சாமி எழுதுனா எப்படி? நீ சுந்தரராம் சாமியை பாராட்டும் போது, சார் நீங்கள் பிரமாதமாக ஒரு கதை எழுதிக்கிறீங்க சார், நீங்கள் அற்புதமான ஒரு பார்ப்பன எழுத்தாளர் சார், யாராவது சொல்லிக்கிறோமா இது வரலாம்? ஆனால் இது நம்ம அறியாமலேயே நம்ம மூளையில் வந்து கொட்டப்பட்டு இருக்குது. எவ்வளவு ஹைட்டை ஒருவன் தொடுகிற போதும் நீ வந்து வந்தேறி தானே, நீ வந்து இப்படி வந்தவன் தானே, உங்கள் அப்பா வந்து இங்கே ரப்பர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக இருந்தவன் தானே என்கிற அந்த நிராகரிப்பு இருக்குல்ல, அதை தான் அவர் வந்து மிக பிரமாதமான கதைகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மணியனுடைய அந்த கதைகளுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதனுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப அபூர்வமான மொழிபெயர்ப்பில் 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று வந்து எல்லா கதைகளையும் உங்கள் தான் மாற்றி மொழிபெயர்க்குது, அப்படியே தேர்ந்த மொழிபெயர்ப்புன்னு அதை சொல்லுவாங்க. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிரபஞ்சன் சொல்லுவார்,
சார் ஒரு ரஷ்ய கதைன்னா ஒரு ரஷ்ய கதையை நீங்கள் மொழிபெயர்க்கும் போது நீங்கள் மதுரை தமிழில் சார் மொழிபெயர்ப்பீங்கன்னு கேட்பாரு. அப்படி மொழிபெயர்க்கக்கூடாது. என்னென்னா நீங்கள் ரஷ்யாவின் கதையை மொழிபெயர்க்க போது ஒரு ரஷ்ய கதையை மொழிபெயர்க்கிற போது ஒரு குதிரையினுடைய குளம்படி சத்தம் அந்த கதைகளில் கேட்டுனே இருக்கும். ஒரு ரஷ்ய கதைகளை நீங்கள் மொழிபெயர்க்கும்போது ஏதோ சில்லுதே அப்படின்னு கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் பனிக்கட்டி வந்து உங்களை உருக்கணும். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூரில் உட்காந்து அந்த கதையை படிப்பீங்க. அப்படி அதனுடைய வாசம் வரணும். அவர் சொல்லுவார், மலையாள கதைகளை அப்படியே தமிழ் படுத்திட்டாங்க, அப்படியே தமிழில் எழுதுகிற மாதிரியே எழுதிட்டாங்கன்றதில் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நான் மலையாள கதைகளை படிக்கும்போது கேரளாவினுடைய நதிகளும் கேரளாவுடைய மரங்களும் கேரளாவினுடைய இயற்கை வனப்புகளும் என் நாசி வழியாக மூளையில் ஏறணும் சார். அப்படி நான் கேரளா கதையை தான் படிக்கிறேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்வார். விஜயலட்சுமி வந்து ஒரு பயங்கர பிரில்லியண்ட்டாக இந்த நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலாம். அவ்வளோ நேர்த்தியான மொழிபெயர்ப்பாக